இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள அபாயம் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால தங்களுடைய எல்லை பகுதிகளில் ஹிஸ்புல்லா தங்களின் ஆயிரக்கணக்கான படையினரை நிலைநிறுத்தி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. இன்னும் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஹிஸ்புல்லா தயார் நிலையில் வைத்திருப்பதாகவும் இஸ்ரேலிய செய்தி ஊடகங்கள் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. இஸ்ரேலுடன் போர் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் முன்கூட்டியே சில நாட்களுக்கு முன்பு ஹிஸ்புல்லா தங்களுடைய ஆயுதங்கள் மற்றும் படை வீரர்களை ரகசியமாக இடமாற்றம் செய்ததா ஒரு தகவலை பார்க்க முடியுது. காசாவில் மனிதாபியமான உதவிகளை தடுக்கிற நோக்கில் வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் ஏற்படுத்துகிற கடுமையான விதிகளால் அந்த உதவிகளை வழங்குற தன்னார்வலர்களும் மக்களும் மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகி இருக்கிறாங்க. இந்த சூழல்ல தன்னார்வலர்கள் அந்த மக்களுக்கான உதவிகளை வழங்குவதற்காக கிரிப்டோ கரன்சி முறைக்கு மாறி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. கிட்டத்தட்ட வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் ஏற்படுத்துகிற கடுமையான விதிகளால் காசாவில் இருக்க மக்களுக்கு பணம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா கூட அவங்க பெறுற பணத்துல 50% கட்டணமாகவே செலுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருப்பதாகவும் அதனால் அந்த மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதையும் இந்த செய்திகளில் பார்க்க முடியுது. இந்த காரணத்திற்காக தான் அதற்கான மாற்று வழியை இன்னைக்கு தன்னார்வலர்கள் தேர்ந்தெடுத்து அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் கிரிப்டோ கரன்சி மூலமா அவங்களுக்கு வழங்கப்படுற அந்த நிவாரண உதவிகளை சரியான முறையில் பயன்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிறதையும் தன்னார்வலர்கள் கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுது. ஒரு பக்கம் இஸ்ரேல் விதிக்கும் இந்த கடுமையான கட்டுப்பாடுகள், இன்னொரு பக்கம் பாலஸ்தீன்ல வாட்டி வதைக்கும் குளிர்காலம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் மிகப்பெரிய மோசமான சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பத்திரிகையாளர்களை சந்திப்பதை தொடர்ந்து மறுத்து வருகிறார் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். குறிப்பா இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுடைய வெளிநாட்டு பயணங்களை ஊடகங்கள் கவர் செய்வது முற்றிலுமாக தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடியுது. இது பொதுமக்களிற்கும் இஸ்ரேல் ஜனநாயகத்திற்கும் தீங்கு விளைவிக்கிற செயல் அப்படின்னு சொல்லி தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் நிறுவனம் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பா அரசுடைய செலவுல இயங்குற விங் ஆஃப் சயான் அப்படிங்கிற விமானத்தில் செய்தியாளர்களுக்கு அப்படின்னு சொல்லி தனியான ஒரு பகுதி இருந்தும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுடைய அமெரிக்கா பயணங்களின் போது செய்தியாளர்கள் மறுக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் இந்த வெளிநாட்டு பயணங்கள் குறித்து அரசு செய்தி தொடர்பாளர்கள் என்ன சொல்றாங்களோ அந்த வரையறுக்கப்பட்ட செய்திகள் மட்டும்தான் ஊடகங்களை வந்து அடையுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் தொடர்ந்து பார்க்கப்படுகிறது. இன்னும் தேர்தல் நெருங்கி வர்ற இந்த காலகட்டத்தில் ஊடகங்கள் மீதான இந்த கட்டுப்பாடுகள் மீண்டும் தங்களுடைய ஆதிக்கத்தை இஸ்ரேலில் நிலைநிறுத்துவதற்கான ஒரு முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இன்னும் சுதந்திர ஊடகங்கள் மீதான இந்த அரசியல் ஆதிக்கம் வந்து ஜனநாயகத்தை பலவீனமடைய செய்யும் அப்படின்னு சொல்லியும் இது அரசுடைய சாதனைகளையே கேள்விக்குறியாக்கக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லியும் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் கட்டுரை விவரிக்கிறது. பாலஸ்தீனுடைய ஆதரவாளர் ஹைபா முரசி தொடர்ந்து 64வது நாளாக உண்ணாவிரதத்தில் இருந்து வர நிலையில் இது அவருடைய உடல்ல மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்மளால பார்க்க முடியுது. அவருடைய இந்த நீண்ட கால உண்ணாவிரத போராட்டத்தினால அவருடைய உடல் உறுப்புகள் இழக்கும் அபாயம் இருப்பதாகவும் அவருடைய உயிருக்கே அச்சுறுத்தல் இருப்பதாகவும் மருத்துவர்கள் எச்சரிச்சிருக்கிறாங்க. தற்போதைய தகவலின்படி ஹைபா முரசி கடுமையான உடல் நடுக்கம் மற்றும் சுவாச கோளாறுகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத மருத்துவ வட்டாரங்கள் சொல்றாங்க. இதே நிலை தொடர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் மீண்டும் உணவை தொடங்கும் போது ரீஃபீடிங் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில நோய்களால் பாதிக்கப்படக்கூடும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க. பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து வர நிலையில் இதில் சீக்கிரமாக மருத்துவ தலையீடு செய்யப்படணும் அப்படின்னு சொல்லியும் அதற்கான முயற்சிகள் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியும் மனித உரிமை அமைப்புகள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. மேற்கு கரையில் இருக்கிற பெத்லகம் நகரத்தில், அதாவது இயேசு பிறந்ததாக நம்பப்படுகிற அந்த நகரத்தில் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு உற்சாகமாக கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்கிற செய்தியை பார்க்க முடிகிறது. இஸ்ரேலுடைய அத்தனை அடக்குமுறைகளுக்கு மத்தியிலும் கிறிஸ்துமஸ் பண்டிகை அங்கு மிக உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படிங்கிற செய்தியையும் நம்மளால பார்க்க முடியுது. இது தொடர்பாக பேசியிருந்த பாலஸ்தீனுடைய சுற்றுலா செய்தி தொடர்பாளர் கெரியஸ் கொம்சியே இயேசு பிறந்ததாக நம்பப்படுகிற சர்ச் ஆஃப் நேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சர்ச்சுக்கு முன்பாக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் ரொம்ப உற்சாகமாக செய்ததாகவும் இது வந்து இஸ்ரேலுடைய இத்தனை ஆண்டுகால இந்த தாக்குதலில் ஏற்பட்ட வலி மற்றும் துயரங்களுக்கு இடையே ஒரு நல்ல ஒரு மருந்தாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியும் அவர் தெரிவிச்சிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில பாலஸ்தீனுடைய அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் மற்றும் வெளிநாட்டு அதிகாரிகள் பலர் பங்கெடுத்ததாக சொல்லப்படுது. ஈரான்ல பொருளாதார நெருக்கடியால் நடைபெற்று வர்ற போராட்டங்களை ஒடுக்கினால் ஈரானுடைய தலைவர் ஆயத்துல்லா அலி கொமேனியை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் படுகொலை செய்வார் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய செனட் உறுப்பினர் லிண்ட்சே கிரஹாம் வந்து பேசியிருக்கிறார். இவருடைய இந்த பேச்சு கடுமையான விமர்சனங்களை சந்திச்சுட்டு இருக்கு. இந்த நிலையில ஈரான்ல விரைவில் ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய அரசியல்வாதிகள் தொடர்ந்து குறிப்பிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. காசாவினுடைய சமாதான ஒப்பந்தத்தின்படி காசாவில் நிறுவப்பட இருக்கிற சர்வதேச படையில துருக்கி படை இருக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஹமாஸ் தங்களுடைய ஆயுதங்களை கைவிடும் எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்லி திட்டவட்டமா அறிவிச்சிருக்கிற இந்த நிலையில துருக்கி படை சர்வதேச படையில இணைஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அது ஹமாஸ் தங்களுடைய ஆயுதங்களை களைவதற்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா நம்புது. அதன் காரணமாக தான் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து துருக்கி வந்து காசாவினுடைய சர்வதேச படையில இடம்பெறுவதற்காக வலியுறுத்திட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த நிலையில துருக்கி படை காசாவினுடைய சர்வதேச படையில இணைறதுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் இடையிலான சந்திப்பின் போது இது குறித்து பேசப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஜெருசலம் நகரத்தில் பழமைவாத யூதர்களுக்கும் இஸ்ரேல் ராணுவத்திற்கும் இடையே தொடர்ந்து பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதாவது கட்டாய ராணுவ சேவையில் பணிபுரிய மறுத்து
அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமைவாத யூதர்கள் தொடர்ந்து ஜெருசலம்ல இருக்கிற இஸ்ரேல் ராணுவர்களோட கடுமையான மோதல் போக்கை மேற்கொண்டு வரக்கூடிய செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்த்தோம். சமீபத்தில் ஜெருசலம்ல நடந்த ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் நடத்திய போராட்டத்தில் வன்முறை வெடிச்சிருக்கு. அதாவது பேருந்து ஒன்று பொதுமக்கள் மீது மோதியதில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை மிகப்பெரிய அளவில் மோதலா வெடிச்சு இன்னைக்கு அதில் ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்கிறாரு, 3 பேர் படுகாயமடைந்திருக்கிற செய்திகளை நம்மளால பார்க்க முடியும். சோமாலியாவில இருந்து தனியா பிரிஞ்ச சோமாலிலாந்து அப்படிங்கிற பகுதியை தனி நாடாக அங்கீகரித்திருக்கிற இஸ்ரேலுடைய அறிவிப்பு உலக நாடுகளை பேர் அதிர்ச்சிக்கு ஆழ்த்திருக்கிறது. இந்த நிலையில இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சோமாலிலாந்துக்கு பயணம் பண்ணியிருக்கிற இந்த செய்தியை நம்ம பார்த்தோம். இது சோமாலியாவில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. சோமாலிய அரசாங்கம் இதை வன்மையாக கண்டித்திருப்பதோடு சோமாலிய அரசாங்கத்தின் அனுமதி இல்லாமல் மேற்கொள்ளப்பட்ட எந்த ஒரு பயணமாக இருந்தாலும் அது சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லி கடுமையான கண்டனங்களை சோமாலிய அரசு இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு வழங்கியிருக்கிறாங்க. சோமாலிலாந்தை தனி நாடாக இஸ்ரேல் அங்கீகரித்ததற்கு ஆப்பிரிக்கா யூனியனின் அரசியல் விவகாரம் மற்றும் பாதுகாப்பு கவுன்சில் மிகப்பெரிய எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கு. அதை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்நிலையில தான் இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சோமாலிலாந்துக்கு பயணம் செய்திருக்கிற இந்த நிகழ்வும் நடந்திருக்கு. இஸ்ரேலுடைய இந்த செயல் சோமாலியாவுடைய இறையாண்மைக்கும் ஒருங்கிணைப்பிற்கும் அச்சுறுத்தலாக இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஈரானில் ஏற்பட்டு வருகிற பொருளாதார நெருக்கடியால் நடைபெற்று இருக்கிற மக்கள் போராட்டத்தில் வன்முறையை தூண்டியதாக அங்கே போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை ஈரான் புரட்சி பாதுகாப்பு படை கைது பண்ணியிருக்கிறாங்க. ஈரானில் அன்றாட வாழ்க்கைக்கான தேவைகள் மற்றும் பொருளாதார நெருக்கடி கடுமையாக தலைவிரித்து ஆடுகிற இந்த சூழலில் மக்கள் கடந்த சில நாட்களாக கடும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த சூழலில் போராட்டங்களை ஈரான் அரசு அங்கீகரித்தாலும் வன்முறையை அங்கீகரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே திட்டவட்டமாக சொல்லியிருந்தாங்க. மேலும் யாராவது போராட்டங்களை வன்முறையாக மாற்ற முயற்சித்தால் அவர்களை கைது செய்வோம் அப்படின்னு சொல்லி அறிவித்திருந்தாங்க. அந்த அடிப்படையில் இந்த போராட்டத்தில் வன்முறையில் ஈடுபட முயன்றதாக கூறி பலரை IRGC ஈரான் இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படை கைது பண்ணியிருக்கிற செய்தியை பார்க்க முடியும். தெற்கு லெபனானில் இருக்கிற பின் ஜெபல் அப்படிங்கிற பகுதியில் இஸ்ரேல் ஆளில்லா விமானம் நடத்திய தாக்குதலில் 2 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் லெபனானுடைய சில பகுதிகளில் இஸ்ரேலுடைய கண்காணிப்பு ஆளில்லா விமானங்கள் பறந்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கிற இந்த சூழலில் இது சமாதான உடன்படிக்கைக்கு முரணானது அப்படின்னு சொல்லி லெபனான் வன்மையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறாங்க. தூதரக அந்தஸ்து வழங்கப்படாத நிலையில் சிரியாவில் ஒரு தொடர்பு அலுவலகத்தை திறப்பதற்காக இஸ்ரேலுக்கு சிரியா அரசாங்கம் அனுமதி அளித்திருக்கிற செய்தியை பார்க்க முடியுது. அமெரிக்காவுடைய ஒரு நெருக்கமான உறவை பேணணும் அப்படிங்கிற அடிப்படையில் சிரியாவினுடைய அதிபர் அஹ்மத் அல் ஷாரா அவருடைய தலைமையிலான இந்த புதிய அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க. அதன் அடிப்படையில் கூட்டு ராணுவம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு சிரிய ராணுவம் தயாராக இருக்கிற சூழலில் சிரியானுடைய புதிய அதிபர் அஹ்மத் அல் ஷாரா குறித்து பல்வேறு உலக நாடுகளும் இவ்வளோ நாட்களாக பல சந்தேகங்களை எழுப்பிட்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில் சிரியாவில் இஸ்ரேல் அலுவலகம் திறப்பு அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி அந்த சந்தேகத்தை இன்னும் வலுப்படுத்துறதா அமைஞ்சிருக்கிறதாக அரசியல் வட்டாரங்கள் பேசுது. தற்போதைய சூழலில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை அப்படின்னு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தகவல் தெரிவித்திருக்கிறாரு. பேச்சுவார்த்தைகளில் தங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருப்பதாகவும், ஆனால் அது 2 தரப்புக்கும் பயனுள்ளதாக அமைய வேண்டும் அப்படின்னா மட்டும்தான் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லியும் ஈரான் திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்கு. இந்த நிலையில் அமெரிக்காவோடு தற்போது எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் இடமில்லை அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. கிழக்கு ஜெருசலம் பகுதியில் இஸ்ரேல் தொடர்ந்து தங்களுடைய ஆக்கிரமிப்புகளை நிகழ்த்தி வரக்கூடிய செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அந்த வகையில் அங்கே ஆக்கிரமிக்கப்படுகிற நிலங்களில் பாலஸ்தீனியர்களுடைய நிலத்தை ஆக்கிரமிக்கக்கூடிய இஸ்ரேலிய சட்டவிரோத குடியேற்றவாசிகளுக்கு இஸ்ரேல் தொடர்ந்து பல்வேறு சலுகைகளையும் வழங்கி வந்த செய்திகளை நம்ம இதற்கு முன்னாடி பார்த்துருக்கிறோம். அந்த வகையில் ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலம் பகுதியில் புதிதாக 3400 குடியிருப்புகளுக்கு இஸ்ரேல் டெண்டர் அறிவித்திருக்கிற செய்தியை நம்மளால் பார்க்க முடியுது. இதுபோன்ற ஆக்கிரமிப்புகள் சட்டவிரோதமானது என்று சர்வதேச சட்டங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிற போதும் இஸ்ரேல் தொடர்ந்து இந்த ஆக்கிரமிப்புகளை நிகழ்த்தி வருவது குறிப்பிடத்தக்கது. அக்டோபர் 10ஆம் தேதி காசா இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்து சமாதான உடன்படிக்கை உருவான பிறகு கிட்டத்தட்ட 1200 பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேல் படையால் கொல்லப்பட்டிருக்கிற செய்தி அதிர்ச்சி அளிக்குது. அதே போல 2023 அக்டோபர் 7 தாக்குதலுக்கு பிறகு சுமார் 71,000க்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் பேர் அதிர்ச்சியாக அமைஞ்சிருக்கு. மீண்டும் பல்வேறு அப்டேட்களுடன் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் இர்ஷா.